ஹலோ வியூவர்ஸ், இட்ஸ் டி வித் கிரிக்கெட். நான் பொம்மு மற்றும் பாலா. ஸோ இந்த செக்மெண்ட்ல எந்த டீம் பற்றி பார்க்க போறோம்னா எஸ்ஆர்ஹெச் vs ஆர்ஆர். அந்த டீமோட ப்ரிவ்யூ செஷன் தான் இது. ஸோ அதோட டாஸ் எப்படி இருக்கு, எந்த மாதிரி போகும், பிச் வென்யூ எங்கே நடக்குது, ரெயின் பாசிபிலிட்டிஸ் இருக்கா இல்லையான்றதே இப்போ பார்க்கலாம். ஸோ இப்போ இங்கே பாலா, இப்போ இருக்கிற வென்யூ பார்த்தோன்னா ராஜீவ் காந்தி இன்டர்நேஷனல் ஸ்டேடியம் ஹைதராபாத்தில் தான் மேட்ச் நடக்குது மச்சான். ஓகேவா? ஆமாம், பட்டாந்தரை. இதில் வந்து பார்த்தோன்னா ரெயின் பாசிபிலிட்டி இருக்குன்ற மாதிரி சொல்லிருக்கிறாங்க. ஸோ அங்கேயும் எல்லோ அலர்ட் விட்டுருக்கதா பேசுகிறாங்க. அடுத்த மண்டே வரையும் ரெயின் பாசிபிலிட்டிஸ் அதிகமாகவே இருக்குன்றாங்க. இப்போதைக்கு டாசஸ் பற்றி சொல்லு. எனக்கு என்னன்னா ரெயின் வராதுன்னு ஒரு நம்பிக்கை இருக்கு. ஐபிஎல் நல்லா போட்டோம், அது ரொம்ப முக்கியமான விஷயம் ஒரு கிரிக்கெட் ஃபேன்ஸ்க்கு. ஸோ ஐபிஎல் நல்லா நடக்கும்னு பார்ப்போம். டாஸ் ஸோ டே மேட்ச்சு. ஸோ டாஸ்ன்றது பெரிய வைட்டல் ரோல் ப்ளே பண்ணாது. ஆஸ் யூஷுவல் எப்பவும் டாஸ் வின் பண்ணி பேட்டிங் பண்ணுறது பெஸ்ட்டு. அந்த ஹீட்டில் ஆடுறதுக்கு டாஸ் வின் பண்ணி பேட்டிங். ஆமாம், ஏன்னா ஹீட்டில் மொத்தமாக ஃபீல்டிங் பண்ணி ட்ரைன் அவுட் ஆகி செகண்ட் இது எடுக்கிறது கஷ்டம். பேட்டிங்கே பெஸ்ட்டாக இருக்கும். ஆமாம். அதுக்கப்புறம் பார்த்தோன்னா இப்போ எஸ்ஆர்ஹெச் ஆர்ஆரில் ஹெட் டு ஹெட் மொத்தம் 20 மேட்சஸ் நடந்திருக்கு பாலா கண்டினியூஸில். இந்த 20 மேட்சஸில் எஸ்ஆர்ஹெச் 11 வாட்டி ஜெயிச்சிருக்கிறாங்க, ஆர்ஆர் 9 வாட்டி ஜெயிச்சிருக்காங்க. இதில் இன்ட்ரெஸ்ட் ஃபேக்ட் என்னன்னா ஆர்ஆர் வந்து ஒரே ஒரு வாட்டி தான் ஹைதராபாத்தில் ஜெயிக்கவே செஞ்சுருக்காங்க எஸ்ஆர்ஹெச் ஹோம் பேஜில். இந்த மாதிரி தான் இருந்திருக்கு லாஸ்ட் த்ரூ அவுட் இயர்ஸ் வந்து. ஸோ இதை தாண்டி இன்னொரு விஷயம் என்னவா இருக்குன்னா, லாஸ்ட் சீசனில் ஹைதராபாதோட பிச் கண்டிஷன் லாஸ்ட் சீசன் நம்ம எல்லாருமே பார்த்துருப்போம். ஃபுல் அண்ட் ஃபுல் ரன் படையல் தான், போட்டு பொழந்து எடுத்துட்டாங்க எல்லாருமே. அந்த மாதிரி ஒரு பிச் இருக்கு. ஒரு இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட் ஒன்று பார்த்தா, லாஸ்ட் சீசன்ல மட்டும் பார்த்தா 178 சிக்ஸ் அடிச்சிருக்காங்க ஹைதராபாத் டீம். 178. அதுல 2 ஓபனர்ஸ் அபிஷேக்கும் டிராவல்ஸ் ஹெட் மட்டும் அடிச்ச சிக்ஸஸோட நம்பர்ஸ் 118. அவங்க தான் கிட்டத்தட்ட புக் கிரிக்கெட் மாதிரி அடிக்கிறாங்களா, அடிச்சா 6 இல்லனா 4, ஓடி அடிக்கிற ரன்லாம் தேவையில்லை. அபிஷேக் இருக்க ஃபார்முக்கு அதுக்கும் லாஸ்டா இந்த இங்கிலாந்து சீரிஸ்ல அந்த ஸ்விங் பேட் ஸ்விங் பார்த்திருப்ப. ஆமா ஆமா, ஸ்விங் அடிச்சு பறக்கும். இதுல வேற அடிஷனல் பிளேயரா வந்து பாக்கெட் டைனமோ என்று அழைக்கப்படுற இஷான் கிஷன் வேற இருக்கிறாரு. ஆனா இன்ட்ரா ஸ்குவாட் மேட்ச்ல நல்லா பெர்ஃபார்ம் பண்ணதா பார்க்கறது முடிஞ்சது. அந்த மாதிரி தான் இருக்கு அவரோட பெர்ஃபார்மன்ஸ். இப்போ அடுத்த கேள்வியா இதுல வர்றது என்னன்னா, ஸ்பின்னர்ஸ் எடுபடுவாங்களா ஹைதராபாத்ல, இதுதான் இருக்கு. ஏன்னா லாஸ்ட் சீசன் ஃபுல்லா ஸ்பின்னர்ஸ் ஆங்களா எதுவுமே போட முடியல, யாரு போட்டாலும் போட்டு பொழந்து எடுத்துட்டாங்க. அப்படி இருக்கிற பட்சத்துல எப்படி கொண்டு போவாங்க, எந்த மாதிரி இருக்கும், எத்தனை ஸ்பின்னர்ஸோட போவாங்க? ஸோ இதை பத்தி நீ சொல்லு, பிளேயிங் 11 எப்படி இருக்கும்னு சொல்லு அப்படியே. ஓகே, ஸ்பின்னர்ஸ்னு பார்த்தோன்னு வச்சுக்கேன். இப்போ நம்ம ஆர்சிபி மேட்ச் பார்த்துருக்கோம். ஃபர்ஸ்ட் மேட்ச் ஆர்சிபி மேட்ச் பார்த்தோம். ரன்ஸ் நல்லா ஹெவியாக போயிட்டு இருந்தது. ஸ்பின்னர்ஸ் வந்து தான் மேட்சை கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணாங்க. ஆமாம், கங்க்ராட்ஸ் டு ஆர்சிபி ஃபார் வினிங் த ஃபர்ஸ்ட் மேட்ச். அண்ட் இந்த மேட்ச்சில் ஸ்பின்னர்ஸோட ரோல் ரொம்ப பெருசாக வைட்டலாக இருக்காது. ஏன்னா இந்த பக்கம் பார்த்தாலும் சரி, அங்கே பார்த்தாலும் சரி, 2 பக்கத்துலையுமே ஸ்பின்னர் அடிக்கக்கூடிய பேட்டர்ஸ் இருக்காங்க. அண்ட் ஸ்பின்னர்ஸ்ன்னு பார்த்தா எஸ்ஆர்ஹெச் கை கொஞ்சம் ஹெட் அப்பராக இருக்கு. அந்த பக்கம் அசரங்க தான் ஒரு ஸ்பின்னர். தீக்ஷனா போவாங்களாங்கிறது டவுட்டு. ஸோ ஹைதராபாத் கொஞ்சம் பெட்டராக தெரியுது ஸ்பின்னிங்ல. சஹார் சாம்பா இருக்காரு. ஸோ ஸ்பின்னிங்ல பார்க்கும்போது ஹைதராபாத் கொஞ்சம் பெட்டரா இருக்கு. அங்க அப்படியே பாலா பிளேயிங் 11 சொல்றேன் எஸ்ஆர்ஹெச்க்கு. ஓகே, என்னோட எஸ்ஆர்ஹெச் பிளேயிங் 11 பார்த்தீங்கன்னா நம்பர் ஆர்டர்ல சொல்லிடுறேன். டிராவிஸ் ஹெட், அபிஷேக் சர்மா, இஷான் கிஷான், என்கேஆர், ஹென்ரி கிளாசன், அன்கிட் வர்மான்னு பேசிட்டு இருக்காங்க. ஸோ அன்கிட் வர்மாவோட போகிறேன். அபினவ் மனோகர், பேட் கமின்ஸ், ஹர்ஷல் பட்டேல், ராகுல் சஹர், முகமது ஷமி. செகண்ட் இன்னிங்ஸ் வரப்போ அன்கிட் சர்மா ஆர் அபினவ் மனோகர், அவங்களுக்கு பதில் ஆடம் சாம்பா. கிட்டத்தட்ட இதே மாதிரி தான் இருக்கு. நான் அன்கிட் சர்மா இல்லாம மற்ற எல்லாருமே கொண்டு போயிருப்பேன். அவ்வளோதான். உனக்கு இம்பாக்ட் பிளேயரா தேவைன்னா உனத்கட்டை உள்ள கொண்டு வந்துப்பேன். ஸோ செகண்ட் இதில் அவங்க ரன் ஸ்கோர் இவங்க எஸ்ஆர்ஹெச் இப்போ ஓப்பனிங் இறங்கி நல்லா ஹிட் பண்ணி அடிச்சிட்டாங்க, ஒரு 200 அபோவ் வந்து டார்கெட் கொடுத்துட்டாங்கன்னா உனத்கட்டை செகண்ட் ஹாஃப்ல கொண்டு வந்தா பிச்சு அவர் அடிச்சு ஸ்லோவாக போடுறதுக்கு சான்சஸ் இருக்கு. ஸோ அதனால விக்கெட் வர்றதுக்கும் இது. அப்படியே ஆர்ஆர் பக்கம் போயிட்டோன்னா என்னோட 11 சொல்லிடுறேன்.
சாம்சன், ஜெய்ஷ்வால், ராணா, பராக், ஹெட்மயர், ஜுரேல், அசரங்கா, ஆர்ச்சர், ஃபரூக்கி, சந்தீப் சர்மா, துஷார் தேஷ்பாண்டே. ஸோ பேட்டிங்ல போகும்போது சுபம் துபையோட போவாங்க. ஆமா, போன வருஷம் அதான் பண்ணாங்க. ஸோ கண்டிப்பா இப்பயும் அதான் பண்ணுவான்னு பார்ப்போம். பிளேயிங் 11 சேம், ரெண்டு பேரும் ஆல்மோஸ்ட் சேம் தான், சிமிலர் பிளேயிங் 11 தான். ஸோ இட்ஸ் குட். ஓகே. ஸோ இந்த மாதிரி இருக்குது. இதுல என்னன்னா இப்போ ஆர்ஆருக்கு இருக்கிற பெரிய இது பராகோட கேப்டன்சி. அது எப்படி இருக்குன்னு பார்க்கணும். ஏன்னா ஃபர்ஸ்ட் 3 மேட்சுக்கு இவர் கிடையாது, சாம்சன் கிடையாது, ஃபுல் ஃபிட் இல்லைன்றாங்க. பராக் தான் லீட் பண்ண போறாரு. எப்படி கொண்டு போக போறாங்க, அதுவும் லாஸ்ட் இயர் ஃபைனலிஸ்டோட இப்போ ஆட போறாங்க. எந்த மாதிரி இருக்கணும்னு தெரியணும். இது அப்படியே எடுத்து ஓரம் வச்சுட்டு மேட்ச் அப்ஸ்குள்ள போனா எஸ்ஆர்ஹெச் ஆர்ஆர். என்னை பொறுத்தவரையும் எஸ்ஆர்ஹெச் பேட்ஸ்மேன் வச்சு பவுலர்ஸ்ல மேட்ச் அப்ஸ் யார் இருக்குன்னா ஹெட்டார், அபிஷேக் சர்மா. இவங்க 2 பேருக்கும் ஃபசுலக் ஃபருக்கிக்கால ஒரு ப்ராப்ளம் கொடுக்க முடியும்னு தோணுது. ஏன்னா நம்மளால பார்க்க முடிஞ்சுது லெஃப்ட் ஆர்ம் சீமர் பவுலர்ஸ்ல வந்து ஹெட் வந்து கொஞ்சம் ஸ்ட்ரகிள் ஆயிருக்காரு. இதுக்கு முன்னாடி நடந்த பிக் பேஷா இருக்கட்டும், இல்லை இன்டர்நேஷனல் மேட்சஸாக இருக்கட்டும், லெஃப்ட் ஹேண்ட் ஃபாஸ்ட் பவுலருக்கு அவர் நிறைய வாட்டி அவுட் ஆயிருக்காரு. ஸோ இந்த வாட்டி ஃபருக்கியால அவரோட விக்கெட் போறதுக்கு பாசிபிள் இருக்கும்னு எனக்கு தோணுது. அதே மாதிரி தான் அபிஷேக் சர்மாவும். ஸோ அவர் வந்து ஒரே கீர் தான், அடிச்சா 6 மட்டும் தான் அடிக்க போறேன், 4 கூட எனக்கு தேவையில்லைன்ற மாதிரி இருக்கும். ஃபருக்கியோட பால் ஃபர்ஸ்ட் ஸ்பெல்லே நல்லா பால் ஸ்விங் ஆகும். அட் த சேம் டைம் வந்து கொஞ்சம் நின்று வர்றதுக்கும் பாசிபிள் இருக்கு. அப்படி இருக்கும்போது ஃபருக்கி கிட்ட இவங்களோட ஓப்பனிங் விக்கெட் போறதுக்கு நிறைய பாசிபிள் இருக்கு. அப்புறமா பார்த்தோன்னா எஸ்ஆர்ஹெச் பவுலர்ஸ் வர்ஸ் பேட்ஸ்மேன்ல நான் கம்மின்ஸா ஷமி வெஸ், சாம்சன் ஆர் ஜெய்ஸ்வால், இவங்க 2 பேரும் நான் எடுக்கிறேன். அதே மாதிரி ஓப்பனிங் ஸ்பெல் தான். ரீசன்ட் டைம்ல அதே தான், இன்ஜுரியிலேருந்து வராரு. லாஸ்ட் T20 சீரீஸ் நம்ம ஃபுல்லாவே பார்த்தோம். ஆர்ச்சரை வச்சு அவர் இன்டூ த பாடி பவுன்சர் போட்டு டீப் தேர்ட் மேன்ல அவுட் ஆகிறத நம்ம பார்க்க முடிஞ்சது. டீப் ஃபைன் லெக்ல ஒரே மாதிரி விக்கெட் 5 மேட்ச்ல ஆச்சு. ஸோ நல்லா நோட் பண்ணிருப்பாங்க. இப்போ அவருக்கு இன்ஜுரி வேற. ஸோ அதுல இருந்து அவர் கொஞ்சம் ஸ்ட்ரகிள் ஆகி ஆடுவாரு. அதே மாதிரி ஜெய்ஷ்வாலுக்கு வந்து அரௌண்ட் த விக்கெட்ல இருந்து ஷமி வந்து லெஃப்ட் ஹேண்ட் பேட்ஸ்மேனுக்கு எப்படி போட்டிருக்காரு நம்ம இதுக்கு முன்னாடி எல்லாம் ஃபுல்லா பார்த்துருக்கோம். பாலை உள்ள கொண்டு வருவாரு. ஸோ அவருக்கும் டைமிங் கிடைக்காது, விக்கெட் போறதுக்கு நிறைய பாசிபிள் இருக்கு. இதுதான் என்னோட ஓப்பனிங் மேட்சப்ஸ். நீ ஸ்பின்னிங் மேட்சப்ஸ் ஏதாவது இருந்தா சொல்லு. ஸ்பின்னிங் மேட்சப்ஸ் பெருசா இல்லடா. என்னன்னா அந்த பக்கம் இருக்க அசரங்கா இது வரைக்கும் ஐபிஎல்ல பெருசா ப்ரூவ் பண்ணல. ஆனா ஸ்ரீலங்காவுக்கு ரொம்ப நல்ல கோல். பிச்சை ஆட மாட்டாருன்ற கேஸ்ல சொல்றோம். ஸோ இது நடக்கும்னா ராகுல் சஹரும் இப்ப விக்கெட் டேக்கரா இல்ல. ஆமா, எல்லாம் கண்டெயின் பண்ண முடியுது, பட் விக்கெட் டேக்கரா இல்ல. ஸோ ஸ்பின்னர்ஸ் ரொம்ப பெரிய இம்பாக்ட கொடுக்க முடியுமானா தெரியல இந்த மேட்ச்ல. அண்ட் கேப்டன்சி ரொம்ப பெரிய ஒரு வைட்டல் ரோலா இருக்க போகுது. ஏன்னா நம்ம ரியான் பராக் எப்படி பண்ணுவாருங்கிறது ஒரு கொஸ்டின் தான். கேப்டன்சி இந்த மேட்சை டிசைட் பண்ணும். அண்ட் மோர் ஓவர் இது ஒன் சைடா போறதுக்கு சான்சஸ் அதிகம். கேப்டன்சி மேட்ச் அப்பா பராக் வர்சஸ் கமின்ஸா? ஆமா, அந்த பக்கம் பெட்டர் கேப்டன் இல்ல. எப்படி பார்த்தாலும் கமின்ஸ் பெட்டர் கேப்டன். சைலன்ஸ் கேப்டன் ஆச்சு, சும்மாவா? ஒட்டுமொத்த இந்தியாவே சைலன்ஸ் பண்றாரு ஐயா. அந்த நினைவை மட்டும் தயவு செஞ்சு ஒதுக்கிறீங்க, என்ன அங்க கொண்டு போவாதீங்க. சரி, ஓகே. ஸோ நீ சொன்ன மாதிரி தான், மோர் ஓவர் இது ஒன் சைட் மேட்சா போறதுக்கு நிறைய பாசிபிள் இருக்கு. வின்னிங் ப்ரெடிக்ஷன் யாரு? எஸ்ஆர்ஹெச் தானே? எஸ்ஆர்ஹெச் 100% எஸ்ஆர்ஹெச். ஓகே, நானும் எஸ்ஆர்ஹெச் ஓடயே போறேன். இந்த 2 டீமோட ட்ரீம் 11 பத்தி சொல்லலாம். ப்ரெடிக்ஷன்ஸ் எப்படி இருக்கும், என்ன மாதிரி இருக்கணும்? நீ ஆரம்பி, அதுல எல்லா சேஞ்சஸ் இருந்தா நான் சொல்றேன். ஓகேடா. ட்ரீம் 11 போறப்போ நமக்கு பாயிண்ட்ஸ் யார் அதிகமாக எடுத்துருவாங்கன்னு தான் பார்க்கணும். மேட்சை வின் பண்றவங்களை தாண்டி பாயிண்ட்ஸ், ஒரு பாயிண்ட்ஸ் தான் நமக்கு மெயினா பார்க்குறோம். ஸோ 2 டீமோட ஓப்பனருமே ரொம்ப முக்கியம். ஸோ நான் என்னோட ட்ரீம் 11 சொல்லிடுறேன் டோட்டலாகவே. ஹெட் அபிஷேக் சர்மா, சஞ்சு சாம்சன், ஜெய்ஷ்வால், அப்படியே கிளாசன், ஹசரங்கா, என்கேஆர், நிதிஷ்குமார் ரெட்டி, ரியான் பராக், ஷமி, கமின்ஸ், ஹர்ஷல் பட்டேல் விக்கெட் டேக்கர். அடிக்க போகும், பட் ரன் விழும். கமின்ஸ் ஆக்சுவல் பேட்டிங்காக இருக்கும், போலிங்காக இருக்கும். என்கேஆரும் சேம் கேட்டகரி. அசரங்காவுக்கு பேட்ல பட்டா நல்ல ரன் வர்றதுக்கு சான்ஸ் இருக்கு. ஒரு 30-40 பிக் ஃபயர் வர்றதுக்கு சான்ஸ் இருக்கு. விக்கெட்டும் 1 or 2 வரும். ஸோ இதுதான் என்னோட பிளேயிங் ட்ரீம் 11. ஏதாவது சேஞ்சஸ் இருக்குன்னா நீ சொல்லு. இதுல எனக்கு 2 சான்சஸ் தான். 1-2 எல்லாருமே ஓப்பனிங்ல எடுக்கிறதுனால ஒன் டவுன் பேட்ஸ்மேன் தேவைப்படும்னு எனக்கு தோணுது. அபிஷேக் சர்மா எந்த அளவுக்கு நிப்பாருன்னு எனக்கு தெரியல. நான் அதுக்கு பதிலாக இஷான் கிஷனோட போறேன். அதே மாதிரி என்கேஆருக்கு பதிலாக நான் ஜாம்பாவை கொண்டு போறேன். ஸ்பின்னர்ஸ் வந்து
போட போய் விக்கெட் விழுறதுக்கு மிடில் ஆர்டர்ல சான்சஸ் இருக்கு. சாம்பாவால அதை எடுக்க முடியும்னு எனக்கு தோணுது. ஸோ அதனால நான் சாம்பாவோட போறேன் என்கேஆருக்கு பதிலாக. மற்றபடி எல்லாமே அதே தான். ஸோ இதோட எஸ்ஆர்ஹெச் ஆர்ஆர் செக்மெண்ட் மொத்தமாக முடியுது. ஸோ அடுத்து நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்தீங்கன்னா ஐபிஎல்ல ஈக்குவலாக 5 கப்பு வச்சிருக்கிற 2 ஆண்ட பரம்பரை. சர்பேட்டா பாஷில் சொல்லணும்னா ஒன்று மம்டி பரம்பரை, இன்னொன்று கடப்பாறை. வேற யாரு? நம்ம சிஎஸ்கே வர்சஸ் எம்ஐ தான். ஸோ இதை பற்றி தான் இப்போ இந்த இதில் பார்க்க போகிறோம். இதோட வென்யூ பார்த்தீங்கன்னா சேப்பாக் எம்ஏ சிதம்பரம் ஸ்டேடியமில் தான் ஆரம்பிக்குது. இங்கே ரெயின் பாசிபிலிட்டிஸுக்கெல்லாம் கொஞ்சம் கூட இல்லை. வெயில் சுட்டு எரிக்கும். நைட்டு டியூ அதே மாதிரி அதிகமாக வரும். ரீசெண்டாக கிடைச்ச நியூஸஸ் பண்ணி பார்த்தாலும் லாஸ்ட் 2 நாள் நல்ல டியூ இருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ அதனால் இப்படி போயிட்டு இருக்குது மச்சான். அப்புறம் இன்ட்ரெஸ்டிங்காக பார்த்தோன்னா ஹெட் டு ஹெட் மொத்தம் 57 மேட்ச். இதில் யார் அதிகமாக இருப்பான்னு சொல்லு. எம்ஐ தாங்க, டிஃபால்ட்டா எம்ஐ. ஆப்வியஸா அதே தான். சிஎஸ்கே ஹெட் டு ஹெட்ல எம்ஐக்கு அப்பர் ஹேண்ட் இருக்கலாம். ஆனா ரீசெண்டா நடந்த 6 மேட்ச்ல 5 மேட்ச் சிஎஸ்கே வின் பண்ணிருக்காங்க. அதை நம்ம பார்த்துக்கணும், வேல்யூபிள் பாயிண்டா பார்த்துக்கணும். அண்ட் இது வரைக்கும் 2012க்கு அப்புறம் எம்ஐ ஓப்பனிங் கேம் ஜெயிச்சது கிடையாது. கரெக்டு, அது கரெக்டு தான். ஆனா சென்னையில நடந்த 8 மேட்ச்ல வந்து பார்த்தனா சேப்பாக்ல எம்ஐ 5 மேட்ச் ஜெயிச்சிருக்கு, சிஎஸ்கே வந்து 3 மேட்ச் ஜெயிச்ச மாதிரி இருக்கிறாங்க. இதுவும் இருக்குது இல்ல. இதெல்லாம் எப்படி அந்த முதல்வன் படத்துல அர்ஜுனுக்கும் ரகுவரனுக்கும் ஆர்ம் ரெஸ்லிங் ஒரு தெரியுமா, அந்த மாதிரிதான் இந்த மாதிரிதான் போயிட்டு இருக்குது இவங்களோட டீம். இது இந்த மாதிரி இருக்கு. ஸோ ஃபிட்னஸ் பிரச்சனை பார்த்தீங்கன்னா சிஎஸ்கேல எந்த ஒரு இதுவுமே இல்லை. யாருமே இன்ஜுரி இல்லை, எல்லாமே பக்காவா இருக்காங்க. எம்ஐல இன்ஜுரின்னு பார்த்தோன்னா ஆல்ரெடி பும்ரா கிடையாது. ஸோ அவர் பேக் இன்ஜுரின்னு சொல்லிட்டு இது பண்ணியிருக்காங்க. ஹர்திக் பாண்டியா இந்த மேட்ச் அவர் ஆட மாட்டார்ன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ லாஸ்ட் சீசன் வந்து அவர் ஓவர் ரேட் ஸ்லோவாக இருந்ததுனால ஃபர்ஸ்ட் மேட்ச் ஆடக்கூடாதுன்னு இருக்காங்க. ஸோ 2 பேருமே இல்லை. ஹர்திக் பாண்டியா அண்ட் பும்ரா 2 பேருமே இல்லாத மேட்ச்லாம் சிஎஸ்கே தான் வின் ஆயிருக்குன்னு இருந்திருக்குது ப்ரீவியஸ் இயர்ஸ்ல. இந்த வருஷமும் இந்த மேட்சும் அதே மாதிரி போகுமான்றத நம்ம பொறுத்து தான் பார்க்கணும். அப்படிதான் மச்சான் போகுது. இப்ப இதுல பிளேயிங் 11 எப்படி இருக்குன்னு சொல்லு. பிளேயிங் 11 பிட்ச் பத்தி பாத்துருவோம். இதுக்கு முன்னாடி சென்னை பிட்ச் வந்து ஸ்பின்னுக்கு அசிஸ்டா இருந்தது. ஆனா இருந்தது எப்போ? இதெல்லாம் எப்பனா போன வருஷத்துக்கு முந்தின வருஷம்லாம். போன வருஷம் பார்த்தோன்னா பேஸ்க்கு நல்லா எடுத்து கொடுத்தது, அந்த மாதிரி பிட்சா இருந்தது. பட் சிஎஸ்கே எடுத்திருக்க டீமை பார்த்தா அது ஸ்பின் பிட்ச் மாதிரி ஆகிடுமோன்னு தோணுது. பட் எனக்கு அது ரொம்ப பெரிய டவுட் தான். சடனா ஸ்பின்னுக்கு வர பிட்சா மாற்ற முடியாது. பட் ஒரு ஸ்லோ ட்ராக் கொடுக்கலாம், நல்ல ஸ்லோ ட்ராக் கொடுத்து ஸ்பின் பிட்சை கொடுத்தா கரெக்டா இருக்கும். லைக் வந்து அஸ்வின் இருக்காரு, ஜட்டு இருக்காரு, 100 அகமது இப்போ உள்ள இன்க்ளூட் பண்ணிருக்காங்க. நம்ம இம்பாக்டா பாக்குற ரச்சின் ரவீந்திராவோ இல்ல வந்து தீபக் ஹூடாவோ எல்லாருமே ஸ்பின் போடக்கூடியவங்க. இவ்வளவு பேரும் வச்சுக்கிட்டு ஸ்பின்னர்ஸ் இல்லாம இருந்தா இந்த மாதிரி ஒரு டீம் வச்சிருக்காங்கன்னா ஸ்பின் தான் எதிர்பார்ப்பேன். பட் அதை சிஎஸ்கே கிரவுண்ட் ஸ்டாஃப்ஸ் கிரவுண்ட் கியூரேட்டர் பண்ணுவாங்களான்னா எனக்கு தெரியல. ஏன்னா ரீசன்ட் பாஸ்ட்டை பத்தி சொல்றேன். இது கண்டிப்பா ஸ்லோ விக்கெட்டா இருக்க சான்சஸ் அதிகம். முழுக்க ஒரு ஸ்கொயரா திரும்புற விக்கெட்டா இல்லைனாலும் ஸ்லோ விக்கெட்டா கண்டிப்பா இருக்க சான்சஸ் அதிகம். அண்ட் சிஎஸ்கேவோட பிளேயிங் லைனப்பும் ஆல்மோஸ்ட் அதை தான் சொல்லுது. நாங்க அக்குமுலேட் பண்ணி ஆடிப்போம், 160 170 நாங்க எடுத்துட்டு போயிடுவோன்ற மாதிரியான லைனப் தான் இருக்கு. என்னோட சிஎஸ்கே லைனப் நான் சொல்றேன், கரெக்டா இருக்கான்னு பாரு. ஓப்பனிங் வித் டெவான் கான்வே, ருத்ராஜ். டெவான் கான்வே இல்லைன்னா ரச்சின், ஆர்எல்ஸ் ரச்சின் அட் 1 டவுன். ராகுல் திரிபாட்டி, தீபக் திரிபாட்டி, சிவம் துபே, சாம் கரன், ஜடேஜா, எம்எஸ் தோனி, அஸ்வின், நூர் அகமத், பத்திரானா. இம்பாக்ட்ல அன்சுல் கம்போஜ் இல்லைன்னா கலீல் அகமது. ஓகே, எனக்கு அதே தான். பட் நான் லைனப் பத்தி சொல்லணும்னா என்னோட சிஎஸ்கே பிளேயிங் 11 பார்த்தோன்னா ருத்து, ரச்சின், ராகுல் திரிபாதி, தூபே, சாம் கரன், ஜட்டு, தோனி, அஸ்வின். அப்படியே டவுன் த ஆர்டர் வந்தனா கலீல் அகமத், பத்திரானா, நூர் அகமத். இம்பாக்ட் பிளேயரா அன்சுல் கம்போஜ் வந்துடுவாரு. இதுதான் என்னோட பிளேயிங் 11 இருக்கு. பெரிய டிஃபரன்ஸ்லாம் ஒன்றும் கிடையாது. அப்படி மும்பை பக்கம் போனா மும்பை இது எப்படி இருக்கும்? நீ சொல்லல, அடுத்தது நான் சொல்றேன். திருப்ப முதல்ல இருந்தா ஏன்னா நான் கொஞ்சம் டவுட்ல இருக்கேன் மும்பைக்கு. நீ சொன்னா உங்ககிட்ட இருந்து நான் பாயிண்ட் எடுத்து. ஸோ மும்பையோட பிளேயிங் 11 பார்த்தனா ரோஹித் சர்மா, ரிக்கல்டன், திலக் வர்மா, ஸ்கை, ஹர்திக் பாண்டியா, பெவன் ஜாக்கப்ஸ், நமந்தீர், மிச்சல் சாண்டர், தீபக் சகர், அஸ்வினி குமார், ட்ரெண்ட் போல்ட். இம்பாக்ட் பிளேயரா கரண் சர்மா உள்ள வர மாதிரி இருக்குது. நைஸ். என்னோட பிளேயிங் 11 பார்த்தனா ஸ்டார்டிங் வித் ஹிட்மேன்,
ரயன் ரிகல்டன், திலக் வர்மா, ஸ்கை, அமன்தீர், ராபின் மின்ஸ், மிச்சல் சாண்ட்னர், ஹர்திக் பாண்டியா ஃபர்ஸ்ட் மேட்ச் இல்லை. ஸோ தட் நான் கார்பின் போஷோட போறேன். ஹர்திக் பாண்டியா வர வரைக்கும் கார்பின் போஷோட போறேன். ஒரு ஆல்ரவுண்டர் தேவை இருக்கு. கார்பன் போஷ் வந்துட்டாரா? சம் இஷ்யூஸ் போயிட்டு இருந்த பிஎஸ்எல்ல. ஓகே, அது சப்ஜெக்ட் கிளியரன்ஸ் ஆகி வந்துட்டாருன்ற மாதிரி நான் கேள்விப்பட்டேன். ஸோ கார்பின் போஷ், அப்படி கார்பின் போஷ் இல்லைன்னா முஜ்பர் ரஹ்மான், தீபக் சஹார், கரண் சர்மா, ட்ரெண்ட் போல்ட். ஸோ ரெண்டு டீமுமே 3 ஃப்ரண்ட் லைன் ஸ்பின்னரோட போறதுக்கான சான்சஸ் கொஞ்சம் அதிகமா இருக்கு. ஓகே, இது மாதிரி தான் போதா? சோ மேட்ச் அப் சொல்லு. மேட்ச் அப்ஸ் ரெண்டு டீமோட கேப்டனுக்கு ஒரு மேட்ச் அப் இருக்கு, இன்ட்ரெஸ்டிங்கான மேட்ச் அப். ருத்ராஜ ட்ரெண்ட் போல்ட் 3 டைம் விக்கெட் எடுத்திருக்காரு. அதே போல ஜடேஜாவை அதே போல ஸ்கையை ஜடேஜா 3 டைம் விக்கெட் எடுத்திருக்காரு. ஸோ ரெண்டு டீமோட கேப்டனுக்கு ஒரு நல்ல மேட்ச் அப் இருக்கு, அது பார்க்கணும். அதே போல எந்த சீமருக்கு நல்லா எடுத்து கொடுக்குது. பவர் பிளேயர் அந்த பக்கம் ட்ரெண்ட் போல்ட் இருக்காரு, தீபக் சஹார் இருக்காரு, இவங்க 2 பேர் போட போறாங்க. சிஎஸ்கேல பவர் பிளே யார் போட போறாங்கன்னு தெரியல. அது கலீல் அகமத் அண்ட் அன்ஷுல் கம்போஜ் 2 பேர் தான். கலீல் அகமத் பத்தி ஒரு ஸ்டாட்ஸ் ஒன்று பார்த்தேன்டா. பும்ராக்கு அடுத்து லாஸ்ட் சீசன்ல பும்ராக்கு அடுத்து மோஸ்ட் நம்பர் ஆஃப் டாட் பால்ஸ். ஓகே, இதை இவங்களால நம்ப முடிகிறதா? என்னால நம்ப முடியல, ஆனா மனுஷன் போட்டிருக்காப்புல. ஓகே, இதுக்கப்புறம் இன்னொரு மேட்ச் அப்புக்காக நான் ரொம்ப ஈகரா வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். அது பார்த்தனா ஆரிச்சாம் என்று அழைக்கப்படுற தூபேவேஸ் நம்ம வேலையில்லா பட்டதாரி சாண்ட்னர், நம்ம வீட்டு பையங்க அங்க போயிட்டு திரும்ப நம்ம பிச்சிலே நம்மள செய்ய போகுதுன்ற மாதிரி இருக்குது. ஒரு மாதிரி பக்கு பக்குன்னு தான் இருக்கு. ஏன்னா நம்ம ஒண்ணு எந்த டீமுக்கும் பயாஸ்டா பண்ணல, இவங்களுக்கு அவங்களுக்குன்னு. லைக் சிஎஸ்கேல இத்தனை வருஷமா இருந்திருக்காரு, பட் பெருசா சிஎஸ்கே அவரை யூஸ் பண்ணது இல்ல. ஆனா சிஎஸ்கே பிச்சிலே வந்து சிஎஸ்கே செஞ்சிருவாரோன்ற ஒரு பக்கம் தோணதான் செய்யுது. அதுக்கான சான்சஸ் அதிகம், பார்ப்போம். அதே மாதிரி அங்க எம்ஐல பார்த்தனா திலக் வர்மா வெஸ் ஆஃப் ஸ்பின் அண்ட் சைனாமேன் அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. அஸ்வின் அண்ட் நூர் இவங்க 2 பேரும் திலக் வர்மாவுக்கு எதிராக என்ன பண்றாங்கன்றதையும் பார்க்கணும். இதுதான் என்னோட மேட்ச் அப்ஸ் இன்ட்ரெஸ்டிங்கா போகும்ட்டு. அண்ட் ட்ரீம் 11 ப்ரெடிக்ஷனும் சொல்லிடலாம். ஓகே, உன் டீம் சொல்றியா என் டீம் சொல்லுவா? அப்படியே சொல்லு, டாப் ஆர்டர்ல அப்படியே எடுத்துட்டு போயிடலாம். ஓகே, ரோஹித் சர்மா ரிலையபிள், கான்வே, ரச்சின் இருக்காருன்னா கண்டிப்பா ரச்சின், ருத்ராஜ், டூபே, திலக் வர்மா ரெட் ஹாட் ஃபார்ம்ல இருக்காரு, கேப்டனா போறதுக்கும் சான்சஸ் அதிகம். ஜட்டு, அஸ்வின், சாண்ட்னர், பத்திரானா, போல்ட். ஓகே, ஸோ நான் எடுத்துட்டு போறது பார்த்தேன்னா ஃபர்ஸ்ட் இது ருத்து, இங்க வந்து திலக் வர்மா அண்ட் ரச்சின். ஸோ மேலே 3 பேரை நான் இப்படி கொண்டு போய்க்கிறேன். எனக்கு மிடில் ஆர்டர்ல தான் ஆர்டர்ஸ் பேட்ஸ்மேன்ஸ் நிறைய தேவைப்படும் தோணுது. அப்படி போகும்போது பெவான் ஜேக்கப்ஸு, ஸ்கை, இங்க யார், ஜட்டு, அஸ்வின் அண்ட் தோனி, இவங்க 3 பேரை நான் கொண்டு போய்க்கிறேன். தோனி இல்லை, ரயன் ரிகல்டனோட நான் போறேன். அண்ட் பவுலர்ஸ் போகும்போது ட்ரெண்ட் போல்ட், கலீல் அகமத் அண்ட் நூர் அகமதோட போறேன். 3, 4 கீழே 3. நைஸ் 11. வின் ப்ரெடிக்ஷன் சொல்லு, யார் ஜெயிப்பா? பும்ரா இல்ல, ஹர்திக் பாண்டியா இல்ல, அண்ட் 2012 ஒரு ஜிங்ஸ் இருக்கு. இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது சிஎஸ்கே சேம் அதே தான். ஓப்பனிங் சிஎஸ்கேல ஆடுறாங்க, அதோட ஆறாவும் பெருசா இருக்கு இப்போதைக்கு. இங்க இருக்கிறதும் எல்லாமே ஸ்பின்னிங் கண்டிஷன்ல இருக்குது. அண்ட் தென் வந்து இந்த 2 பேர் மேஜரா மிஸ் ஆகுறாங்க. ஸோ இதெல்லாம் வச்சு பார்க்கும் போதும் சிஎஸ்கே தான் போகுது. பட் இது கொஞ்சம் ஒன் சைட் மேட்சா இல்லாம கொஞ்சம் ரொம்ப காம்படிட்டிவா போகும்னு நம்பலாம். டீம் ஆடுற மோஸ்ட் ஆஃப் எந்த மேட்சும் ஒன் சைடா போனது இல்லை. நம்ம லாஸ்ட் டைம் வான்கடையோட பார்த்தோம். ஒரு பக்கம் தோனியோட ஃபினிஷர் தான், இன்னொரு பக்கம் ஹிட்மேனோட ஒரு 100 பார்க்கும்போது 2 பக்கமும் அப்ஸ் அண்ட் டவுன்ஸ்ல போகுமே தவிர ஒன் சைடட் மேட்சஸ் இந்த 2 டீம் இருக்கிற நடக்கிற கான்டெஸ்ட்ல பார்க்கறது ரொம்ப கஷ்டம். ஸோ நல்ல மேட்சா இருக்கும். சூப்பர். ஸோ ஓகே வியூவர்ஸ், நாங்கள் ரெண்டு மேட்சோட ப்ரிவியூவும் முழுசாக முடிச்சாச்சு. இதில் ஏதாவது சேஞ்சஸ் இருக்குது, நாங்கள் எடுத்த ட்ரீம் 11ல் உங்களுக்கு ஏதாவது சேஞ்சஸ் இருக்குது, வேறு ஏதாவது ட்ரீம் 11 சொல்லலாம், இல்லை வின் ப்ரெடிக்ஷன் சொன்னதில் வந்து இந்த டீம் ஜெயிக்காது இந்த டீம் தான் ஜெயிக்கும் அப்படின்றதுல உங்களுக்கு ஏதாவது தாட்ஸ் இருந்தால் அதையும் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். இதை தவிர்த்து வேறு ஏதாவது இருந்தாலும் நாங்கள் எப்படி பண்ணுறோம் எந்த மாதிரி போயிட்டுருக்குன்றதுனாலும் நீங்கள் அதை கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைபும் பண்ணுங்கள். தலைவர் சொன்ன மாதிரி லைக் பண்ணுங்கள்,
முடிஞ்சிருக்கும். ஷேர் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு, கிரிக்கெட் தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ்க்கு இதை ஷேர் பண்ணுங்க. ட்ரீம் 11 பாருங்க. எங்களுக்கு தெரிஞ்ச இன்ஸ்டன்ஸ் வச்சு பெட்டரா பிக் பண்ணியிருக்கோம். யூஸ்ஃபுல்லா இருந்தா நீங்க அதை பிக் பண்ணிக்கோங்க. அண்ட் உங்களுக்கு ஏதாவது பெட்டர் ட்ரீம் 11 இருக்கு, இல்ல பெட்டர் மேட்சப்ஸ் ஏதாவது இருக்குன்னா அதை கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. உங்க வின்னர் யாருன்றதை சொல்லுங்க. யார் மோஸ்ட் லைக்ஸ் வாங்குறீங்களோ நாங்க அடுத்த வீடியோ அவங்க நேமை நாங்க ப்ரெசென்ட் பண்றோம். தேங்க்ஸ் அண்ட் சைனிங் ஆஃப். இட்ஸ் பொம்மு அண்ட் பாலா ஃப்ரம் டி வித் கிரிக்கெட். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க.